செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தோடு ஓடி வந்திருக்கின்றேன். அந்த செய்தி என்னவென்று நீ கேள். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஒரு காவலாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு ஆத்மா நேற்று உன்னுடைய இல்லத்தை விட்டு சென்று விட்டது. அவர் அங்கிருந்து செல்வதற்கு முன்பாக என்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார். அவர் சொன்ன விஷயம் என்னவென்று நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கி விடத்தான் செய்யும். என் குழந்தையே, உன்னை அளவைக்க வேண்டும் என்று உன் அப்பன் இதை உன்னிடத்தில் சொல்லவில்லை. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அதிகமாக நேசித்த ஒரு உறவு நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிந்து விட்டது. உனக்கு இப்பொழுது கூட ஒரு சந்தேகம் வரலாம். அப்பன் தானே காவலாக நின்று கொண்டிருப்பார்கள். ஆத்மா எப்படி என்னுடைய இல்லத்திற்கு காவலாக நின்றது என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, நீ அவரின் மீது அந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கின்றாய். நீ வைத்த அன்பின் பலனாக அவர் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக சென்ற பிறகும் கூட உன் மீது அதிகமான அன்பு வைத்திருப்பதனால் இங்கு செல்ல முடியாமல் உன்னுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கான அன்பு கொண்டவர் உனக்கு காவலாக நிற்பார்கள் அல்லவா? அது போன்றுதான் அவர்களும் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தார். அதற்கு இன்னொரு காரணம், நீ அவரை பற்றி அதிகமாக நினைத்து அழுததுதான். அவர்களால் உன்னுடைய அழுகையை தாங்கிக் கொள்ள முடியாமல் இப்பொழுது அவர்கள் அங்கிருந்து இங்கு செல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய முடியாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். சரி, உனக்கு பாதுகாவலாக இங்கே நின்று கொண்டிருப்போம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் அதில் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் இருந்தது. அது என்ன கஷ்டம் என்றால், அவர்கள் ஒரு ஆத்மா அல்லவா? ஆத்மாவுடைய உலகம் இங்கு கிடையாது. அதையும் தாண்டி உன்னுடைய கண்ணீர் துளியை கண்டு மனவேதனை அடைந்து உன்னை விட்டு பிரிந்து செல்ல முடியாமல் அவர்கள் இங்கே தங்கிவிட்டார்கள். சில நேரத்தில் உனக்கே அவர்கள் இருப்பது தெரிந்துவிட விடாமல் பல உணர்வுகள் தோன்றி இருக்கும். என் குழந்தையே, அப்படி தோன்றிய சில உணர்வுகளினால் உனக்கே அவர்கள் மிக அருகில் இருப்பது போல பல உணர்வுகளை நீ உணர்ந்திருக்கின்றாய், சந்தித்திருக்கின்றாய். என் குழந்தையே, இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயம் உனக்கு நிச்சயமாக ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். அதுதான் இந்த ஆத்மா உன்னுடைய இல்லத்துக்கு விட்டு சென்றது. ஏன் தெரியுமா? இந்த அப்பன் இப்பொழுது உன் இல்லத்தை நோக்கி வரும்பொழுது அங்கே ஒரு ஆத்மா நின்றதை கண்டு கொண்டேன். அந்த ஆத்மாவிடம் சென்று பேசிய பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர் யார் என்பது, எதற்காக நிற்கின்றார் என்பதை. அவர்களின் இடத்தில் சென்ற விஷயம் இதுதான். உன்னுடைய கண்ணீரை கண்டு மனவேதனையில் இங்கிருந்து செல்ல முடியாமல் நின்று கொண்டிருப்பதாக. ஆனால் என்னுடைய உலகம் இதுவல்ல. என்னால் இங்கு இருக்க முடியவில்லை. ஆனால் இவர்களால் நான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அழுதது. அது மட்டுமல்ல, அவர்கள் என்னிடத்தில் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அவர்களின் வேதனைக்கு மொத்தமாக கொட்டி தீர்த்ததார் அவர் இங்கு விட்டு இவ்வளவு சீக்கிரமாக பிரிந்து செல்வேன் என்று நினைக்கவில்லை. என்னுடைய மனது இப்பொழுது நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் சென்று கொண்டிருந்தது. அதற்குள்ளாகவே இந்த வாழ்க்கை என்னை முடித்து விட்டது. என்னால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது உண்மை. ஆனால் நான் இதிலிருந்து எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டேன் அல்லவா? நான் இதை நினைத்து கொண்டிருந்தால் என்னுடைய உலகத்தில்
என்னால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நான் இந்த சூழ்நிலையை கடந்து எனக்கென்று இருக்கின்ற உலகத்திற்கு சென்று சேர வேண்டும் அல்லவா? அதைத்தான் நான் நோக்கி நான் இப்பொழுது பயணிக்க இருக்கின்றேன். இவர்கள் மனநிலையை முதலில் நீ மாற்ற வேண்டும். இவர்களுக்குள் இருக்கின்ற என்னை பற்றி சிந்தனையை முதலில் நீ எடுக்க வேண்டும். அதற்காக என்னை மறந்துவிட வேண்டும் என்று சொல்லவில்லை. நினைப்பதை அருகில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அழுவதை நிறுத்திவிட்டாலே போதும். அதிகமாக நினைக்கும் பொழுது எப்பொழுதும் என்னால் நான் இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. எனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பிடித்திருந்தால் யதார்த்தம் என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன். இங்கிருந்து செல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்து விட்டது. எல்லோருமே இங்கு நிரந்தரமாக இருக்கப் போவதில்லை. இன்னும் எனக்கு அழுது கொண்டிருப்பவர்கள் நாளை மறுநாள் அடுத்த நாளோ அல்லது இன்னும் சில நாட்கள் கழித்தோ அவர்கள் இங்கிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய கட்டாயம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் இறப்பு என்பது என்னால் பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கொண்டேன். பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு என்பது இருக்கத்தானே செய்யும் என்பது என்னுடைய விதி. எனக்கு இந்த நேரத்தில் முடிந்துவிட்டது. அதனால் நான் என்னை பற்றிய கவலையை இப்பொழுது விடுவித்து விட்டேன். என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கின்ற இவர்களை பற்றிய கவலைதான் எனக்கு அதிகமாக இருக்கின்றது. நான் இருக்கின்ற இந்த செய்தியை, நான் விரும்புகின்ற இந்த விஷயம், அப்பன் நான் நல்லபடியாக இருக்கும் பொழுது உங்களைத்தான் வணங்கி வந்தேன். நீங்கள் எனக்கு இங்கிருந்து நல்ல நிலையை கொடுக்க வேண்டும். நான் எனக்காக இடத்தை சென்று சேர வேண்டும். ஆனால் இவர்கள் விட்டு செல்வதற்கு மனமில்லை. இவர்களின் நிலையை நினைத்து என்னுடைய மனது பதற்றப்படுகின்றது. அதனால் இந்த பொறுப்பை நான் உங்களிடத்தில் கொடுத்து செல்கின்றேன். நான் சொல்லாவிட்டாலும் நீங்கள் என்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்து கொள்வீர்கள். இருந்தாலும் நான் இங்கிருந்து செல்வதனால் என்னுடைய சார்பாக உங்களுடைய கையேந்தி குறித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் இருந்தால் அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அன்பாக இருப்பேனோ அந்த அளவிற்கு அன்பினை நீங்கள் அவருக்கு தர வேண்டும். அவர்களுக்கிடையே செய்ய வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் என்னை மறந்துவிட வேண்டும். என்னுடைய அன்பினை இன்னொரு இடத்தில் பெறும் பொழுது அவர்கள் நிச்சயமாக என்னை பற்றிய நினைவுகள் அதிகமாக வந்து விடாது. நான் இல்லை என்கின்ற யதார்த்தம் அவர்களுக்கு உணர வேண்டும். இல்லாத ஒருவரை மீண்டும் திரும்பி கொண்டு வர முடியாத இந்த உயிரை நினைத்து அவர்கள் வேதனைப்படுவதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அப்பன் இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாற்றிக் கொடுக்க வேண்டும். அதனால் உங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் இந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு என்னுடைய குடும்பத்திற்கான சந்தோஷத்தில் முழு பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நான் மறக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரு முறை எனக்கு இதை செய்து விடுங்கள் என்று என்னுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நான் என் குடும்பத்திற்கு எல்லாம் செய்யாமல் விட்டு சில கடமைகளை கூட நீங்கள் செய்து கொடுத்து விடுங்கள். இது ஒன்று போதும். என்னுடைய மன நிம்மதிக்கு நான் மட்டும் என்ன இங்கு ஆசையாகவா இருந்து கொண்டிருக்கின்றேன்? வாழ வேண்டும் என்று ஆசைப்படவில்லையா? ஆனால் காலத்தின் கட்டாயம் என்னை இங்கு கொண்டு சேர்த்து விட்டது. இப்பொழுது இதற்காக இனி அழுது எந்த பலனும் இல்லை. என்ன நடந்தாலும் மீண்டும் திரும்பி வராத காலம் அல்லவா? எல்லாம் முடிந்து விட்ட பிறகு அதை பற்றி வருத்தப்பட்டு எந்த ஒரு பலனும் இல்லை. என்னுடைய இந்த ஒரு ஆசையை மட்டும் நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கள். என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற யாருடைய கண்களில் இருந்தும் கண்ணீரை வரக்கூடாது. நான் இல்லாத குறை அவர்களுக்கு தெரியக்கூடாது.
என்னுடைய அன்பினிடம் சேர்த்து விடுங்கள். இப்படி எல்லாம் அந்த ஆத்மா என்னிடத்தில் கேட்டு கொண்டதோடு மட்டுமல்லாமல் என்னிடத்தில் அந்த சக்தியை வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்று விட்டது. என் குழந்தையே, இதிலிருந்து நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய இல்லத்தை சுற்றி இத்தனை நாட்களும் ஒரு ஆத்மா இருந்தது, உண்மைதான். அவர்கள் சென்று விட்டது உண்மைதான். என் பிள்ளை, நீ நினைக்கலாம், அப்பன் அவர்கள் அங்கே இருந்திருக்கலாமே. நான் வைத்திருந்த அன்பினால் என்னை அவர்கள் பிரிந்து முடியவில்லை. அவர்கள் அங்கிருந்து விரட்டிவிட்டார்கள் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை என் பிள்ளையே. விரட்டுவது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது. அவரவர் எங்கே வாழ வேண்டுமோ அங்கேதான் வாழ வேண்டும். தன்னால் இருக்க முடியாத இடத்தில் வாழ முடியாது. அது நல்லதல்ல. அவர்கள் நிம்மதி கிடைக்க வேண்டும். அதனால்தான் இங்கிருந்து சென்று விட்டார். என் குழந்தையே, நான் உனக்காக இருக்கின்றேன். நிச்சயமாக அவர்கள் இல்லாத இடத்தை இந்த அப்பன் உனக்கு நிரப்பிக் கொடுக்கின்றேன். இந்த உத்திரவாதத்தை நான் இன்று உனக்கு இப்பொழுது கொண்டு சேர்க்கின்றேன். நிச்சயமாக என் குழந்தை, இனிமேல் நீ மன கவலையை அடைய வேண்டாம். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.